வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை 22/4/2024 ஏப்ரல் மாதம். இன்றைய சிறப்பு நாள் சுபமுகூர்த்தம். ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை உலக பூமி தினம். இன்று வளர்பிறை மற்றும் சமநோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் பற்றி பார்ப்போம். காலை 6:30 முதல் 7:30 வரை நல்ல நேரம். மாலை 4:30 முதல் 5:30 வரை நல்ல நேரம். ராகு காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை 9:30 மதியம் முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நற்பகல் 12 மணி வரை. இன்றைய திதி இன்று அதிகாலை 2:29 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்ததசி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:50 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் இன்று அதிகாலை 4 வரை பிரதேசம், பின்பு ஹர்சனம். கரணம் இன்று அதிகாலை 2:29 வரை தைதூலம், பின்பு மாலை 3:24 வரை கரசை, பின்பு வனிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 வரை அமிர்த யோகம், பின்பு சித்திய யோகம். சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய சிறப்பு வாக்கியம் ஒன்று தெரிந்து கொள்வோம். எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருக்காதே, எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இரு. இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். முதலாவதாக மேசம் ராசி. மேசம் ராசி நேயர்களே, உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பாராத பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள். தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலை குறையும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் தவிர்க்கவும். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். நிதானம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி மகிழ்ச்சியான நாள். பரணி வாய்ப்புகள் கிடைக்கும். கிருத்திகை கவனம் வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, திட்டமிட்ட சில பணிகளில் தாமதம் ஏற்படும். சிறு தூர பயணங்களால் மனதில் மாற்றம் உண்டாகும். சிறு மற்றும் குறுந்தொழில் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். வியாபாரத்தில் விவேகம் வேண்டும். திறமை வெளிப்படும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கிருத்திகை தாமதம் ஏற்படும். ரோகிணி சூழ்நிலை அறிந்து செயல்படவும். மிருகசீரிஷம் விவேகம் வேண்டும். மிதுன ராசி நேயர்களே, வாக்குறுதிகள் அளிக்கும்போது சிந்தித்து செயல்படவும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். நறுமண பொருட்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். உறுதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். மிருக சீரிஷம் சிந்தித்து செயல்படவும். திருவாதிரை தாமதம் ஏற்படும். புனர்பூசம் ஆர்வமின்மை குறையும். கடகராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் எண்ணியபடி நடக்கும். உடன் இருப்பவர்கள் இடத்தில் புரிதல் மேம்படும். கோபம் குறையும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம். புனர்பூசம் குழப்பம் நீங்கும். பூசம் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆயில்யம் புரிதல் மேம்படும். சிம்மராசி நேயர்களே, இழுபறியாக இருந்து வந்த சில தனவரவுகள் மீண்டும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். மாணவர்கள் பாடங்களில் கவனத்துடன் இருக்கவும். பள்ளியில் சிறு சிறு வழிகள் தோன்றி மறையும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். தனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் தனவரவுகள் கிடைக்கும். பூரம் கவனம் வேண்டும். உத்திரம் மாற்றங்கள் ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, சமூக பணிகளில் விழிப்புணர்வுடன் செயல்படவும். மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும். எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும். இணைய வர்த்தக பணிகளில் விவேகம் வேண்டும். வீடு வாங்கும்போது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். தந்தை வழி உறவினர்கள் ஆதாயம் கிடைக்கும். பயம் குறையும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் சிந்தனை மேம்படும். அஸ்தம் விவேகம் வேண்டும். சித்திரை ஆதாயம் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, வெளியூர் தொடர்பான
பயணங்கள் சாதகமாகும். உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும். அலுவலக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வேலையாட்களால் புதிய அனுபவம் ஏற்படும். இன்பம் நிறைந்த சிறப்பான நாள் இன்றைய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை அசதிகள் நீங்கும். சுவாதி விவேகத்துடன் செயல்படவும். விஷாகம் அனுபவம் ஏற்படும். விருச்சிகம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். நண்பர்களின் வருகை ஏற்படும். எதிர்காலத்தை மனதில் கொண்டு சில முடிவுகளை எடுப்பீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இழுபறியாக இருந்து வந்த பழைய வழக்குகள் சாதகமாகும். போட்டி நிறைந்த நாள். இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விஷாகம் புரிதல் அதிகரிக்கும். அனுஷம் ஆதாயம் உண்டாகும். கேட்டை வழக்குகள் சாதகமாகும். தனுசு ராசி நேயர்களே, சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும். அரசு தொடர்பான துறைகளில் ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோக பணிகள் தேர்வு ஏற்படும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படவும். எதிர்பாராத சில பயணங்கள் சாதகமாக அமையும். பெருமை நிறைந்த நாள். இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறம். மூலம் ஆர்வம் உண்டாகும். போராடம் உயர்வு ஏற்படும். உத்திராடம் சாதகமான நாள். மகரம் ராசி நேயர்களே, நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். யோகா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். மனம் விட்டு பேசுவதால் தெளிவு பிறக்கும். தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தினருடன் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கும். தாமதம் விலகும் நாள். இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் ஆதரவு கிடைக்கும். திருவோணம் தெளிவு பிறக்கும். அவிட்டம் விவாதங்களை தவிர்க்கவும். கும்பம் ராசி நேயர்களே, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை காக்கவும். பணி நிமித்தமாக எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நினைத்த சில பணிகளை செய்து முடிப்பதில் காலதாமதம் உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவர்களால் பொறுப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து செயல்படவும். விவேகம் வேண்டிய நாள். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் பொறுமைக்காகவும். சதயம் காலதாமதம் உண்டாகும். புரட்டாதி புரிதல் வேண்டிய நாள். மீனராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பம் விலகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளின் எண்ணங்களின் அறிந்து செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். கூட்டு தொழிலில் புதிய பங்குதாரர்களின் அறிமுகம் ஏற்படும். வீம்பு மறையும் நாள். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி குழப்பம் விலகும். உத்திராட்டாதி நெருக்கம் அதிகரிக்கும். ரேவதி அறிமுகம் ஏற்படும். இதுபோன்ற முழுமையான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தேடல்களுக்கு தொடர்ந்து எமது யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுவோம். நன்றி, வணக்கம். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.